வணக்கம். சரி அண்ணி, வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் போறேன் என்று கூறிவிட்டு பயத்தோடு நடந்து வந்தாள். எங்கே ரவி வந்து விடுவானோ என்று நினைத்தாள். அறையின் முன் வந்தாள். கதவை திறக்கும் முன் வர்ஷா உள்ளே இருந்தா. என்ன செய்வதென்று யோசித்தவள் கதவை தட்டினாள். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே சென்று பார்த்தாள். அந்த 7 பெண்களும் அமர்ந்திருந்தனர். வர்ஷா வலது பக்கத்தில் தேவின் கையை கோர்த்தபடி மிக நெருக்கமாகவும், இடது பக்கத்தில் கிருத்திகா இடது கையை கோர்த்தபடி அவளும் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். மற்றவர்கள் அவனை சுற்றி அமர்ந்திருந்தனர். நித்யா இனி வெளியிலும் செல்ல முடியாது. ரவி தன்னை கடித்து கொதறிவிடுவானே என்கிற பயம் வேறு. இங்க இருந்தால் ஒருத்தியை சமாளிப்பதே கஷ்டம். எல்லோரும் ரவுண்ட் கட்டி நம்மளை அடித்தால் என்ன செய்வது என்று மழைக்கு ஒதுங்கும் கோழி குஞ்சு போன்று ஒரு ஓரமாக சென்று ஒதுங்கினாள். 2 கால்களையும் கட்டிக்கொண்டு தனது முட்டியில் தலை வைத்து கொண்டு அவர்களை பார்க்காமல் அந்த பக்கமாக திரும்பி அமர்ந்தாள். அவளை பார்த்த வர்ஷா தேஜஸ்வியிடம் கண்ணை காட்டி ஆரம்பி என்றாள். பாஸ், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க பாஸ். நித்யா மேடத்துக்கு நீங்கள் தாலி கட்டி இருக்கீங்க. இப்போ எங்கள் 7 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நித்யா உங்கள் கூடவே இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்கள வேறு எங்கேயாவது வீடு பார்த்து வச்சுக்க போகிறீங்களா? என்ன பண்ண போறீங்க பாஸ் என்று தேஜஸ்ரீ கேட்டதும் தேஜஸ்ரீயின் வார்த்தை நித்யாவை சுட்டது. பொறுமை இழந்த நித்யா, ஏய் என்னடி சொன்ன, வச்சுக்கவா? நான் ஒன்றும் அவர் கீப் இல்லை. அவர் 1000 பேர் மத்தியில் தாலி கட்டினா அவர் மனைவி. வந்தமா பேசினமா போகணும். என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் என்று கொதித்தார். ஏன் அவ கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? உன்னை அவர் மனைவியாக நினைக்கல. நினச்சிருந்தா ஏன் எங்களை மேரேஜ் பண்ண முடிவெடுத்திருப்பாரு. நீ சரியில்லாதவ என்றாள் வர்ஷா. ஏய், நான் சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னை பற்றி என்னடி தெரியும் உனக்கு என்று ஆத்திரத்தோடு கத்தினாள். வர்ஷா தேவை பார்த்ததும், நித்யா அமைதியா போய் உட்காரு என்று தேவ் கத்தினான். அவள் அமைதியாக தேவை பார்த்து கொண்டே அமர்ந்தாள். சொல்லுங்க மாமா, இவளை என்ன பண்ண போறீங்க? அதை தெரிஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு என்றாள் கிருத்திகா. அவன் நாளைக்கு இந்தியா போறா. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டேன். நாளைக்கு நைட் கிளம்புறா என்று தேவ் கூறியதும் நித்யாவால் அழுகையை அடக்க முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணீரை எடுத்து வேகமாக குடித்தாள். அழுதால் அசிங்கப்பட்டு விடுவோமே என்று எழும்பிய கண்ணீரை கண்களில் தேக்கி சிறிய புன்னகையுடன் தேவை பார்த்தாள். அவன் சாதாரணமாக பார்த்தான். அவளை பார்த்து அவர்கள் மௌனமாக சிரித்தது. இப்போ உன்னால பேச முடியுமா என்றவாறு இருந்தது அவர்களது பார்வை. சிங்கத்துக்கு பக்கத்தில் முயல் குட்டி கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுமா? உன்னால் தேவ் மாமா குணம் மாறி இருக்கு. சிங்கத்தை பூனையாக மாற்றி என் கைக்குள்ளே வச்சுக்குவேன். உன்னை தேவ் மாமா வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக தூக்கிடுவேன் பாரு என்று நினைத்தாள் கிருத்திகா. மாமா, அவ தான் நாளைக்கு அவங்க நாட்டுக்கு போக போகிறா. அப்புறம் எதுக்கு மாமா நீங்கள் கட்டின தாலி அவ கழுத்தில் இருக்கணும்? அதை அவளை கழட்டி கொடுக்க சொல்லுங்க, இல்லை நீங்கள் கழட்டுங்க என்று கிருத்திகா கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியோடு கிருத்திகாவை பார்த்தனர். வர்ஷா நினைத்தா, இவன் நம்மளை விட டேஞ்சரான ஆளாக இருப்பா போலையே. இவள்கிட்ட நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நினைத்தார். என்ன மாமா அமைதியாக இருக்கீங்க என்று கிருத்திகா கூறியதும், கிருத்திகா சொல்கிறது கரெக்டு தானே தேவ். எங்களை ஒருத்தியை தான் நாளைக்கு நீங்கள் உங்கள் மனைவியாக தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அப்போ ஏன் அவள் கழுத்தில் இருக்க தாலியை கழட்டுறது தப்பில்லையே என்றாள் வர்ஷா. ஏண்டி எல்லாரும் ஏன் தாலி மேலேயே குறியாக இருக்கீங்க? அன்னைக்கு கதிஜா, இன்னைக்கு நீங்கள் எல்லாருமா சதிகாரிங்களா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் எனக்கு எதிராக நினைக்கிறீங்களேடி என்று உள்ளுக்குள் புலம்பி தவித்தாள். கையால் தனது தாலியை நெஞ்சோடு சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டாள். கலங்கி போய் அமர்ந்திருந்தாள். தேவையை பரிதாபமாக பார்த்தாள். சரி, நேரமாச்சு, எல்லோரும் போங்க என்றான் தேவ்.
மாமா, அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே என்றாள் கிருத்திகா. இது நாங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் முடிவு எடுக்கிறேன். நீங்க போங்க என்றான். 1000 பேர் மத்தியிலையா தாலி கட்டினாரு? மனைவியா நீ? அந்த நினைப்பு இன்னையோட காலடி என்று நித்யாவிடம் கிருத்திகா மெதுவாக கூறினார். நித்யா கோபமுடன், உன் நினைப்பு பலிக்காதடி என்று கூறினாள். அவர்கள் அனைவரும் நித்யாவை கோபமுடன் பார்த்துவிட்டு சென்றார்கள். சிறிது நேரம் அமைதியாக சென்றது. சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். நித்யா, இங்கே வா என்று தேவ் அழைத்ததும் நித்யா தவித்தாள். என்ன சொல்லப் போகிறானோ என்று அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. அவளது பழத்தை எல்லாம் யாரோ திருடியது போன்று மெல்ல எழுந்து அவன் அருகில் போய் நின்றாள். நித்யா, நான் முடிவெடுத்துட்டேன். நீ என் மனைவியா இருக்க முடியாதுன்னு. அதனால என்று தேவ் கூறியவுடன், அதனால என்ன தேவ் என்று தேக்கி வைத்திருந்த அழுகையெல்லாம் கொட்டி தீர்த்தாள். நான் என்ன சொல்ல வாரேன்னு கேளு நித்யா என்றான். எங்கே தன் தாழியை கேட்டு விடுவானோ என்று அவனை பேச விடாமல் தடுத்தாள். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் தேவ். அதான் என்னை போக சொல்லிட்டீங்கல்ல, நான் போறேன் என்றாள். அப்போ உன் தோல்வியை ஒத்துக்கிட்டியா என்றான். போட்டி போடுறது நாம 2 பேரும். போட்டியாளரே நீ தோத்து போயிட்டேன்னு ஜட்ஜ்மெண்ட் சொன்னா என்ன பண்ணுறது? போட்டியாளர் என் பலத்தோட மோதாம என் பலவீனத்தோடெல்லாம் மோதுறாரு. என் தோல்வியை நான் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் விளையாட எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்களே விளையாடி நீங்களே ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் நான் ஏற்றுக்குவேனா? நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என்று அதையே கூறி கத்தி அழுதாள். தேவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். உனக்கு 2 மாதம் நான் டைம் கொடுத்துட்டேன் நீ உண்மையை நிரூபிக்க. ஆனால் நீ நிரூபிக்கல. நான் என்ன பண்ணுறது என்றான். எப்படி நிரூபிக்கிறது சொல்லுங்க, எப்படி நிரூபிக்கிறது? என் மேலே நீங்கள் சுமத்துனது திருட்டு பழியா இல்லை கொலை பழியா? நான் நிரூபிக்க. என் பெண்மை மேலே பழி போட்டு இருக்கீங்க. அதை நான் எப்படி நிரூபிப்பேன்? யாரை கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பேன்? இளவரசி என்னை பழி வாங்க துடிக்கிறான். இங்கேயும் நிறைய பேர் எப்போ வாய்ப்பு கிடைக்கணும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் யாரை போய் கூட்டிகிட்டு வந்து நிரூபிப்பேன்? அவள் அழுது கொண்டே இருந்ததை பார்த்தவன், நித்யா கிட்டவா, எப்போவுமே என் நெஞ்சில் சாஞ்சு தானே அழுவ, இப்போ ஏண்டி எட்டியே இருக்க, கிட்டவாடி என்றான். ஐயோ போதும் சாமி போதும், உங்கள் கரிசனம் எல்லாம் போதும். ஆடு குளிரில் நடுங்கிட்டு இருந்துச்சான். ஓனாய் சொன்னிச்சான். ஏன் இப்படி குளிரில் நடுங்குற? என்கிட்ட வா, நான் அணைச்சிக்கிட்டா குளிர் போயிடும்னு. அது மாதிரி தான் தேவ் நீங்கள் சொல்கிறது இருக்குது. உங்களை பார்த்தா எனக்கு இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் மாதிரி தெரியுது. இனிமேல் உங்கள் கையை கூட தொடமாட்டேன். போதும் தேவ் போதும், என்னால் முடியல. நான் கத்தி அழ எனக்கு ஒரு இடம் இருக்கு, நான் அங்கே போகிறேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் குளியல் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று கத்தி அழுதாள். சிறிது நேரம் சென்றது. வெளியில் வந்தவள் சுவற்றின் ஓரமாக சென்று படுத்தாள். தேவ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இரவு உணவு நேரம் வந்தது. வேலைக்காரர் வந்து அழைத்தார். நித்யா எந்தவித சலனமும் இல்லாமல் படுத்திருந்தாள். நித்யா என்று தேவ் அழைத்ததும் மனது கேட்காமல் எழுந்து அவனை கூட்டிக் கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றாள். அவள் டிஃபனை எடுத்து வைத்து அவனுக்கு ஊட்ட போகும்போது தட்டை வேகமாக கிருத்திகா வாங்கினாள். உன்னை தான் மாமா கிளம்ப சொல்லிட்டாங்கல்ல, போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. எப்படி தான் இவ்வளோ நடந்தும் கொஞ்சம் கூட தன்மானமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறியோ, போ முதல்ல என்றாள். நித்யாவை பார்த்து அனைவரும் சிரித்தனர். நித்யா மனவேதனையுடன் அங்கிருந்து நகரும்போது கிருத்திகாவின் கையில் இருந்த தட்டை வாங்கி தூக்கி வீசினான் தேவ். ஏய் கிருத்திகா, உன் லிமிட்டை தாண்டி போற. அவளை போக சொல்ல நீ யாரு என்று கோபமாக கத்தினான். அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியோடு தேவை பார்த்தனர். என்ன கொஞ்சம் சிரிச்சு பேசினா எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சா? பழைய தேவா மாறணுமா? யார் யார் எந்த வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும் என்று அனைவரையும் கோபமாக பார்த்தான்.
கிருத்திகா அமைதியாக போய் அமர்ந்தாள். ஏய், நீ ஏண்டி நிற்கிற? போய் டிஃபனை எடுத்து வை என்று நித்யாவை பார்த்து கூறியதும் அவள் வேகமாக பயத்துடன் எடுத்து வைத்து அவனுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். அங்கு சாப்பிட்டு முடிக்கும் வரை யாரிடமும் எந்த பேச்சும் இல்லை. அந்த இடம் அமைதியாக இருந்தது. இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்குள் வந்தனர். தேவ் கோபமுடனே இருந்ததால் நித்யா எதுவும் பேசவில்லை. அமைதியாக சுவற்றின் ஓரத்தில் சென்று அமர்ந்தாள். கிருத்திகா கதவை திறந்து கொண்டு மெதுவாக வந்தாள். சாரி மாமா, என் மேலே கோபமாக இருக்கீங்களா என்று மெதுவாக கேட்டாள். தேவ் பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான். கிருத்திகா அவனது காலின் கீழ் அமர்ந்து அவனது கையை பிடித்து, சாரி மாமா, நீங்கள் கோபப்படுற மாதிரி இனிமேல் நடந்துக்க மாட்டேன். நீங்கள் எது சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும். நான் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன். இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இப்படி நடந்துக்க மாட்டேன் என்றார். தேவ் அவளையே பார்த்தான். அவள் பரிதாபமாக முகத்தை வைத்திருந்தாள். மாமா, என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா என்றதும் அவன் சிறிய புன்னகை புரிந்தான். அப்பா, சிரிச்சிட்டிங்களா? எனக்கு இப்போ தான் மாமா நிம்மதியாக இருக்குது. சிரிச்சா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மாமா. இப்போது சிரிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்களை பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றாள். அவள் பேச ஆரம்பித்தாள். இருவரும் சிரித்து பேசி கொண்டிருந்தனர். நித்யா இந்த உலகத்திலேயே இல்லை. அவள் சிந்தனை எல்லாம் ஊருக்கு போய் எங்கே போகிறது, அடுத்து நாம் என்ன செய்வது, மறுபடியும் நாம் அனாதையாகி விட்டோமா என்ற பயம் அவளுள் அதிகமானது. அவள் மனது கஷ்டப்பட்டால் அவள் நினைப்பது இருவரை மட்டுமே. ஒன்று அவள் வணங்கும் ராமன், மற்றொன்று தன் மீது உயிரே வைத்திருந்த தன் அப்பாவை. இப்போது அவளுக்கு தன் அப்பாவின் ஞாபகம் வந்தது. நான் தொலைத்த நாட்களெல்லாம் மீண்டும் கிடைக்குமா அப்பா? அப்படி கிடைத்தால் என் இதயம் ஏங்குதப்பா. உங்கள் மகளாகவே நான் இருந்திருந்தால் இந்த நரக வேதனையெல்லாம் நான் அனுபவிக்காமல் இருந்திருப்பேனே. மனசு வலிக்குதப்பா. என்னை அணைத்து கொள்ள நீங்கள் இல்லை என்பதால் அப்பா, உங்களை நினைத்து அவனை அணைத்து கொள்கிறேன். வலியை ஏற்படுத்தியவனிடமே மருந்தை தேடி செல்கிறேன். நான் எங்கும் செல்ல வேறு வழி இல்லை என்பதால் அவன் மீது வைத்த காதல் என்னை பலவீனமாக்கியது. அது அவனுக்கு பலமாக அமைந்தது. அப்பா, நம் வீட்டில் நான் ஆனந்தமாக இருந்த காலம் எல்லாம் திரும்ப வராதா? உங்கள் அன்பை நினைத்து நினைத்து ஏங்குகிறேன். அப்பா, உங்களது அன்பு எனக்கு சுதந்திரமானது. அதனால் சிறகு விரித்து பறந்தேன் நம் வீட்டில். ஆனால் இவனது அன்புக்காக ஏங்கி தவிப்பதால் தானோ நான் அடிமையாகி விட்டேன். 4 சுவற்றுக்குள் துடிக்கிறேன். யாரும் அறியவில்லை. எனக்கும் வலிக்கும் என்று தப்பு செஞ்சிட்டேன்ப்பா. உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை விட்டு வந்ததுக்கு அனுபவிக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களிடம் வரமாட்டேன்ப்பா. தனிமையில் தவிக்கிறேன். கண்கள் எப்போதும் கலங்கி கொண்டே இருக்குதப்பா. நெஞ்சம் உங்களையே தேடுதப்பா. அவன் உருவத்தில் உங்களை காண்பதால் தான் பலமுறை அவனை அணைத்து கொள்கிறேன். அவனை என் உயிராக நினைப்பதால். கணவனாக அவன் இல்லை என்றால் கையை கூட தொட அனுமதிக்க மாட்டேன். ஆனால் அவனோ கண்டவனுடன் என்னை இணைத்து என்று அவள் நினைக்கும் போது ஆறாக பொங்கி எழுந்தது கண்ணீர். இங்கு அவள் அழுது கொண்டிருந்தாள். அங்கு அவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கிருத்திகா சென்று கதவை திறந்தாள். வருண் நின்றிருந்தான். வருணை பார்த்த தேவ், கிருத்திகா, நீ போ, நேரமாச்சு, போய் தூங்கு, நான் வருண்கிட்ட பேசணும் என்று அவன் கூறியதும் கிருத்திகா அங்கு இருந்து சென்றாள். வருண் உள்ளே வந்தவன் நித்யா சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்த வருணிற்கு கஷ்டமாக இருந்தது. தேவ், ஃப்ளைட் டிக்கெட் இந்தா என்று வருண் கொடுத்ததும் நித்யாட்ட கொடு என்றான். வருண் தேவை வருத்தமுடன் பார்த்தான். அவன் கண் அசைத்தான். கொடு என்று. வருண் மெதுவாக நித்யாவிடம் வந்து வேதனையுடன் டிக்கெட்டை கொடுத்தான். அவள் தன் வேதனையை மறைத்து கொண்டு
புன்னகையுடன் வாங்கி கொண்டாள். வேகமாக எழுந்து தனது பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க தயாரானாள். ஏன் இப்போ எடுத்து வைக்கிற? அதான் டைம் இருக்குல்ல, காலையில் எடுத்து வைக்கலாம், போய் படு என்றான் தேவ். ஆனால் அவள் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. கோபம், ஆத்திரம், அழுகை எல்லாம் அதிகரிக்க வேக வேகமாக எடுத்து வைத்தாள். வருண் அண்ணா, இதில் அவங்க டேப்லெட் டானிக் எல்லாம் இருக்குது, அவங்கள யார் பார்த்துக்க போகிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடுங்க என்று அவனது கையில் கொடுத்தாள். வருண் அமைதியாக வாங்கி டேபிளில் வைத்தான். அவளது துணிகளை எல்லாம் அள்ளி போட்டு மடித்தாள். வருண் தேவின் அருகில் அமர்ந்து, என்ன முடிவு எடுத்திருக்க? யார் உன்னோட எதிர்கால மனைவி என்றான். நித்யா அவன் என்ன கூறப்போகிறான் என்பதை கவனித்தாள். வருண் தேவின் முகத்தை பார்த்தான். தேவ் சிறிய புன்னகையுடன் நித்யாவை பார்த்தபடி, அதாண்டா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. வர்ஷாவையும் பிடிச்சிருக்கு, கிருத்திகாவையும் பிடிச்சிருக்கு. கிருத்திகா நல்ல போல்டாக இருக்கா, நல்ல மெச்சூர்டாக பிரில்லியண்ட்டாக இருக்கா. இவளை மாதிரி 2 பேரும் அழுமூஞ்சி இல்லை. பாரு எப்படி அந்த அழுமூஞ்சி அழுதுன்னு. இவளை பார்த்தாவே எரிச்சலாக வருதுடா. கிருத்திகாவை திட்டுனேன், இவளை மாதிரி அவள் அழுதுட்டா இருந்தா என்னை எப்படி சமாதானப்படுத்தினா தெரியுமா? ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்பட்டா. இவளை மாதிரி அழுமூஞ்சி இல்லைன்னு அவன் சொல்லும்போது, ஆமாம் நான் அழுமூஞ்சி தான் சார், இந்த ஒரு நாள் நைட் மட்டும் பொறுத்துக்கோங்க சார், நான் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவேன் சார். என்னை பற்றி ஒரு வார்த்தை இனிமே பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றார். தேவ் சிரித்து கொண்டே, காலையில் எல்லாம் போகக்கூடாது, என் மனைவியாக வரப்போகிறவ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். வருண், அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கு, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனாலும் ஓடி போயிடுவா என்று தேவ் கூறியதும் மடித்து கொண்டிருந்த துணியெல்லாம் தூக்கி வீசி கத்தி அழுதாள். வருணால் அங்கு அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. நான் கிளம்புறேன் தேவ் என்று கூறிவிட்டு சென்றான். சிறிது நேரம் சென்றது. அனைத்து துணிகளையும் ஒன்று சேர்த்து அதன் மீது படுத்து கொண்டாள். தேவ் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டு படுக்கையில் படுத்திருந்தான். மணி இரவு 3 அவளையும் அறியாமல் அவளது கண்கள் உறங்கியது. உறக்கத்தில் ரவி தன்னிடம் நடந்தது அவளது சிந்தனையில் ஆழமாக பதிந்திருந்தது. கனவுக்குள் அவன் மீண்டும் அவளை நெருங்குவது போன்ற பயம் மேல் எழுந்தது. வேண்டாண்டா, கிட்ட வராத, வேண்டாம் என்று தூக்கத்திலேயே புலம்பினாள். அந்த பயம் அவளுள் அதிகரிக்க பயத்தோடு கண் விழித்தாள். எங்கு பார்த்தாலும் அவன் இருப்பது போன்று இருந்தது. அவனின் அந்த கொடூர பார்வை அவளுக்கு பயத்தை தூண்டியது. அவளால் தனியாக சமாளிக்க முடியவில்லை. வேகமாக எழுந்து தேவிடம் ஓடினாள். அவனுடைய பாதுகாப்பை தேடி. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது கையை பிடித்து தரையில் அமர்ந்தபடி அவனது கையில் தலை சாய்ந்தாள். கண்ணை மூடினாள். ரவியின் முகமே தெரிந்தது. தேவ் தூக்கம் கலைந்தது. என்ன நித்யா என்றான். ஒன்றுமில்ல தேவ், ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதான் என்றார். என்ன பயம்? இங்கே தான் நான் இருக்கேன்ல, மேலே வா என்றான். இல்லை தேவ், நான் இங்கேயே இருக்கேன் என்றாள். வா நித்யா, என்னாச்சுமா, வாமா மேலே என்று அவன் கூறிய வார்த்தையை கேட்டு நித்யா அவனையே பார்த்தாள். அவளது கையை பிடித்து இழுத்தான். இதுவரை அவனது படுக்கையில் அவள் அமர்ந்தது கூட இல்லை. மேலே எழுந்து அவனது அருகில் அமர்ந்தாள். கண்ணை மூடுனாவே கெட்ட கெட்ட கனவா வருது தேவ், பயமா இருக்கு, கொஞ்ச நேரம் உங்க கூட இருக்கவா என்றாள். என்று அவளை படுக்க சொன்னான். அவள் அவனையே பார்த்தபடி படுத்தாள். அவளது உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டு இருந்தது. நித்யா, கண்ணை மூடி தூங்குமா, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல என்று அவன் கூறியதும் கண்ணை மூடி உறங்க முயற்சித்தாள். மறுபடியும் அந்த நினைவு அவளை சித்திரவதை செய்தது. வேகமாக தேவின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். பயமா இருக்கு தேவ் என்றாள். ஏய், என்னாச்சுமா, நீ காலையில இருந்தே சரியில்லை, எதுவும் பிரச்சனையா என்றான். இல்லை தேவ், கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கேன், வேறு எதுவும் கேட்காதீங்க என்றாள். அவன் அவளது கூந்தலை சற்று நேரம் தடவி கொடுத்தான். அவளது சூடான மூச்சு காற்று அவனது நெஞ்சை சுட்டெரித்தது.
அவன் அவளது கன்னங்களில் கையை வைத்தான். அவளது மென்மையான தேகம் அவனுள் ஆசையை தூண்டியது. தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்ற பயம் அவனுள் இருந்தது. மெதுவாக நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அவள் இருந்த பயத்தில் அவன் கொடுத்த முத்தத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். அவன் அதை அவளின் சம்மதமாக எடுத்துக்கொண்டான். அவளது கண்களில் கன்னத்தில் என்று முத்தத்தை அங்கு அங்கு கொடுக்க ஆரம்பித்தவன் அவளது புடவையை நீக்கி அவளது இடையில் தனது கையை அழுத்தமாக பதித்து மெதுவாக அவனது கைகள் எல்லையை மீறும்போது நித்யா சுதாரித்து கொண்டாள். தேவ் காமத்தின் உச்சிக்கு சென்று விட்டான். அவனை விட்டு விலக முயற்சி செய்தாள். ஆனால் அவன் விடாமல், என்ன நித்யா, என்னடி ஆச்சு என்றான். இல்லை தேவ், நான் உங்களை தேடி வந்தது இதுக்கு இல்லை. நான் இப்போ வேற மனநிலையில் இருக்கேன். சாரி தேவ். ஏய் நித்யா, நீ என்ன மனநிலையில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட ஃபுல் கண்ட்ரோலையும் இழந்துட்டேன். ப்ளீஸ் அக்செப்ட் மீ என்று கூறிக்கொண்டு அவளது கழுத்து பகுதியில் முத்தம் கொடுக்கும்போது அவனை தள்ளிவிட்டு எழுந்தார். தேவ், என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்காக வரல. உங்கள் அன்பை தேடி தான் வந்தேன். உங்கள் காமத்துக்காக என் பெண்மையை இழக்க நான் தயாராக இல்லை என்று கோபமாக கத்தினான். ப்ளீஸ் சாரி தேவ், என்னால் முடியாது என்றதும் தேவிற்கு கோபம் அதிகமானது. ஏய், நானா உன் பக்கத்தில் வந்தேன்? நீ தானே வந்த. என்னமோ உன்னை ரேப் பண்ண வந்த மாதிரி கத்துற. ஏற்கனவே உன் பெண்மையை இழந்தவதானடி. புதுசாக இப்போ இழக்க போகிறது மாதிரி சீன் போடுற. ஒழுங்காக கிட்டவா. என் உணர்ச்சிகளை நீ ரொம்ப தூண்டி விட்ட என்று அவன் கூறியதும் அந்த வார்த்தையை கேட்டு வேதனையடைந்தாள். நான் என் பெண்மையை இழந்தவளாகவே இருந்துட்டு போகிறேன். என் மேலே கொஞ்சம் கூட அன்பு காதல் இல்லாத உங்கள்கிட்ட இப்போ நான் இழக்க தயாராக இல்லை. நித்யா, வரப்போறியா இல்லையா என்றான். என்னால் முடியாது. சாரி தேவ், சாரி என்றாள். உன்னை விட்டால் எனக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் கண் அசைச்சா போதும் எத்தனை பொண்ணுங்க வேணாலும் என் படுக்கையில் இருப்பாங்க. இப்போ வர்ஷாவுக்கு ஃபோன் பண்ணினா கூட அவள் வருவா. ஆனால் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கேன். என் மனைவியை தவிர வேறு யாரையும் தொடக்கூடாதுன்னு. நான் தான் உங்கள் மனைவி இல்லையே, அப்புறம் ஏன் என்று அழுதான். பழி வாங்கிறியாடி? சீ, நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினைக்கல. என் உணர்வோடு விளையாடுற நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது. போடி என்று கத்தினான். அவள் வேதனையுடன் சுவற்றின் ஓரமாக வந்து படுத்தாள். நேரம் சென்றது. காலை விடிந்தது. அவன் நித்யாவை பார்க்கவும் விரும்பவில்லை, அவளிடம் பேசவும் விரும்பவில்லை. காலை உணவை முடித்துவிட்டு வருணுடன் மருத்துவமனைக்கு செல்ல தேவ் புறப்பட்டு கொண்டிருந்தான். தேவ், என்ன முடிவு எடுத்திருக்க என்று நர்மதா கேட்டதும் அனைவரும் தேவையே பார்த்தனர். என்னம்மா அவசரம்? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறேன். கார்த்தி இன்னைக்கு ஃபைனலாக ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை வேண்டாமான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா என் கை காலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறேன், அப்புறம் வந்து என் முடிவை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். நித்யா ரவிக்கு பயந்து கொண்டு அறையினுள்ளேயே இருந்தார். நேரம் சென்று கொண்டிருந்தது. மாலை 4 மணி ஆனது. அமர்நாத்திடம் நர்மதா கேட்டாள், என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, போனவங்களை இன்னும் காணலை என்றாள். நானும் அதை தான் யோசித்தேன். ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. கார்த்திக்கு ஃபோன் பண்ணுனா பிஸின்னு வருது என்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது கார்த்தி, தேவ், வருண் மூவரும் வீட்டினுள் நுழைந்தார்கள். அனைவரும் அவர்களையே பார்த்தார்கள். 3 பேர் முகமும் சோகமாக இருந்தது. சோபாவில் அமர்ந்திருந்த அமர்நாத் எழுந்து வந்து, என்னாச்சு தேவ், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்க என்றான். அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். வேலைக்காரரிடம் நித்யா தேவ் வந்ததும் தனக்கு தெரிவிக்கும்படி கூறியிருந்ததால் அவள் நித்யாவிடம் விஷயத்தை கூறியவுடன் நித்யா அங்கு வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் மற்ற அனைவரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர். என்ன ஆச்சுடா தேவ் என்று நர்மதா கேட்டும் பதில் சொல்லவில்லை. கோபமான நர்மதா, கார்த்தி, என்னப்பா, என்ன நடந்தது? ஏன் 3 பேரும் சோகமாக இருக்கீங்க என்றாள். கார்த்தி கனத்த குரலில்,
நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். தேவுக்கு எல்லா டெஸ்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தேவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு கையும் காலும் இனி வேலை செய்யாது. இப்படியே தான் இனிமே இருந்தாகணும் என்று கார்த்தி கூறியதும் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. இதை கேட்ட நித்யா துடித்தாள். என்ன கார்த்தி சொல்ற, நிஜமாவா என்று அமர்நாத்தும் நர்மதாவும் பதறினார்கள். ஆமாம் அங்கிள், நிஜம்தான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. காலத்துக்கும் தேவ் இப்படிதான் இருந்தாகணும் என்றான். தேவின் கையை பிடித்து கொண்டு அமர்நாத்தும் நர்மதாவும் அழுதனர். அஜய், தீபக் என்று அனைவரது கண்களிலும் கண்ணீர். பொய் சொல்றீங்க, ஏன் டாக்டர் பொய் சொல்றீங்க என்று நித்யா கார்த்தியிடம் கத்தினாள். அவள் கத்தியதும் கார்த்தி அதிர்ச்சியோடு நித்யாவை பார்த்தான். நீங்க பொய் சொல்றீங்க, என் தேவுக்கு இப்படியெல்லாம் நடக்காது என்று கத்தி அழுதாள். வருண் கவிதாவிடம் கண்ணை காட்டி கூட்டி செல்லும்படி கூறினான். அவள் நித்யாவை வந்து கையை பிடித்து இழுத்தாள். அவள் கையை தட்டிவிட்டு தேவ் தேவ் என்று அவனது காலின் அருகில் அமர்ந்து அவனது கையை பிடித்து கொண்டாள். தேவ், இது பொய்தான தேவ், சொல்லுங்க என்று அழுதா. தேவ் அமைதியாக அவளை பார்த்து, நீ அழுது என்னை சாகடிக்காமல் எழுந்து போ என்றான். வா நித்யா என்று கவிதா இழுத்து கொண்டு சென்றாள். கவிதாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள்.